திருநின்றவூர் ஏரி திறப்பு விவகாரத்தில் இருதரப்பு மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசின் விதிகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் எமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய உரையாடலை பார்ப்போம். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் பகுதியில் பெரியார் நகர், சுதேசி நகர் மற்றும் முத்தொம்பை நகர் ஆகிய பகுதிகளில் மழை நின்று 15 நாட்கள் ஆகியும் 2000 வீடுகள் வீடு சுற்றி தண்ணீர் நிற்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை மாவட்ட நிர்வாகம் உணவு, தங்குமிடம் போன்ற எந்த வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்றதே தொடர் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறார்கள். தற்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திரு வீரராகவராவ் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். தண்ணீர் வெளியேற்றப்படல, தண்ணீர் எங்களுக்கு நிவாரணம் வேண்டாம், இந்த மாதிரி உதவிகள் வேண்டாம், தண்ணீரை வெளியேற்றினாலே போதும்ன்றதுதான் அவங்க தினம் தினம் நாளுக்கு நாள் கோரிக்கையாக வைக்கிறாங்க. அந்த தண்ணீர் ஏரியிலிருந்து வெளியேற்றுக்கு என்ன பிரச்சனை, என்ன தடை இருக்கு சார்? அதுக்கு திருநின்றவூர்ல இருக்கிற பெரியார் நகர், முத்தமிழ் நகர் மற்றும் சுதேஷ் நகர், கன்னிகாபுரம் பகுதி அதனுடைய கிரவுண்ட் லெவல் திருநின்றவூர் இசா ஏரியினுடைய லெவலுக்கு ஆல்மோஸ்ட் ஆஸ் லோ ஆஸ் திருநின்றவூர் இசா ஏரியினோட லெவல்ல இருக்கிறது. அதனால திருநின்றவூர் இசா ஏரியினுடைய மொத்தம் பரப்பளவு 330 ஹெக்டேர். அந்த அளவுக்கு ஃபுல்லா இந்த வந்திருக்கின்ற கனமழை காரணத்தினால் ஏரி ஃபுல்லா இருக்கிறது. இதன் அடிப்படையில் இது மிகவும் தாழ்வான பகுதியா இருந்த காரணத்தினாலும் மற்றும் அதனுடைய லெவல் அதுக்கு ஈக்குவலா இருந்த காரணத்தினாலும் இங்க தண்ணி இருக்கிறது. நம்ம இன்று மட்டுமே இல்ல, கனமழை வந்த நாளில் இருந்து அங்க ஸ்பெஷல் எஃபோர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக சப் கலெக்டர், பிடபிள்யூடி, ஏடி டவுன் பஞ்சாயத்து உள்ளிட்ட அலுவலர்கள் குழு வைத்து அங்க இருக்கிற பகுதிக்கு எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம தொடர்ந்து ஆக்ஷன் எடுத்துட்டே இருக்கிறோம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏ அண்ட் பி வில்லேஜ்ல பர்டிகுலர்லி அந்த ஏரியினுடைய பாசனதாரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவருடைய ரைட்ஸ் இப்ப ஏரியில தண்ணி விட்டுட்டோம்னா டெஃபினெட்லி அவருடைய ரைட்ஸ் எஃபெக்ட் ஆகாம பார்க்கணும், அவருடைய கோரிக்கை இருக்கிறது. இதன் அடிப்படையில் இந்த ரெண்டு சைட்ஸ் இன்ட்ரெஸ்ட் நம்ம கேர்ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு அரசுடைய விதிகளுக்கு நம்ம நடவடிக்கை எடுப்போம் தெரிவித்து